நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃப்ரண்ட் நிதி நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி அளிப்பதாக கூறி பின்னர் அதை வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களின் சுமார் 525 கோடி ரூபாயை திரும்ப கொடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் இயக்குநரான தேவநாதன் உள்ளிட்ட 7 பேர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தேவநாதன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி ஜாமீன் வழங்கியுள்ள உயர்நீதிமன்றம் அவர் 100 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய உத்தரவிட்டுள்ளது. நிபந்தனையை மீறினால் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார்.